பெருவாரியாக வாக்குச்சாவடிக்கு வந்து வாக்களிக்கக்கூடிய வாக்காளர்கள்னால் எளிய மக்கள். கிராமப்புறங்களில் அவங்களே வந்து எளிய சமூகங்களாக இருப்பாங்க, உழைக்கும் மக்களாக இருப்பாங்க. விவசாயம், சிறு தொழில், தொழிற்சாலைகள் போகிறவர்களாக. நகர்ப்புறங்களில் அமைப்பு சாரா தொழிலாளர்கள், நகர்ப்புற ஏழைகள்னு சொல்லக்கூடியவங்க, குடிசை மாற்று வாரிய குடியிருப்பில் உள்ளவங்க, இதுவெல்லாம் இருப்பாங்க. இவங்க தான் வாக்குச்சாவடிக்கு செல்லக்கூடிய வாக்காளர்கள். நம்ம ஊடகத்தார்கள் போய் கூட கணிப்பெல்லாம் எடுப்பாங்க, இவங்களை விட்டுட்டு எடுப்பாங்க. அதனால் கரெக்டாக சொல்லிடுவாங்க எல்லாருமே. அவர்களுக்கு சம்மந்தமே இருக்காது இந்த கணிப்புகளுக்கும் வரக்கூடிய வாக்கு. அவங்க எந்த ஒரு விழுக்காடில் எப்படி எடுக்கிறாங்கன்னு புரியல. இந்த கணிப்புகள் எடுக்க சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்கு சௌகரியமானதை எடுப்பாங்க. அவங்களுக்கு சௌகரியமாக யார் வந்து நிதி உதவி செய்கிறாங்களோ அவங்களுக்கு ஒப்ப சிந்திப்பாங்க. அப்படி தான். அதனால் கணிப்புகள்லாம் வேறு, யதார்த்தங்கள் வேறு. யதார்த்தத்தில் நம்ம பார்ப்பது என்ன, ஊடகங்களில் ஒரு 200 தொகுதி வரை போய் கூட்டம் கூட்டி பேசிட்டு வந்திருக்கிறாரு மேலிருந்து கீழே நோக்கி எடப்பாடி பழனிசாமி, இல்லையா? அப்போ அவர் வந்து அணி திரட்டுறாரு பரப்புரையில் என்பதாக நீங்கள் பார்க்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா 2 மாதங்களாக வந்து திருவிழா கோலத்திலேயே திராவிட முன்னேற்றக் கழகம் தன்னுடைய செயல்பாடுகளை செய்யுது. அதாவது பரப்புரைன்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி மாரி போகலை, அதெல்லாம் பழைய பாணி. நாங்கள் பாருங்கள் புதிய பாணி அப்படின்னு பெண் நிறுவனம் சொல்லி கொடுத்தபடி. என்ன காரணம் அப்படின்னா, வாக்காளர்களை எடுத்துக்கொள்வது, வாக்குகளாக மாற்றுவது, வாக்காளர்களை ஈர்ப்பது, கட்சி சார்பற்ற வாக்காளர்கள் சொல்லி 50 விழுக்காட்டுக்கு மேலே இருக்காங்க, அது அவர்களை ஈர்ப்பது என்பதற்கு பணம் போதும் அப்படின்னு திமுக தலைமை ஒரு நல்ல நம்பிக்கையோடு இருக்காங்க. அந்த பணத்தை வந்து கொடுப்பது என்பது வந்து அரசாங்கத்தில் இருப்பதுனால, அரசாங்க கட்சி அது. நீங்கள் அரசாங்கத்திலிருந்து 3000 ரூபா, அரசாங்கத்திலிருந்து 5000 ரூபா, அரசாங்கத்தில் இருந்தவங்களுக்கு 2000 ரூபா, அரசாங்கத்தில் இருந்தவங்களுக்கு 1500 ரூபா, இப்படி அரசாங்கத்தின் மூலமாகவே கொடுத்தாச்சுன்னா வாக்காளர்கள் திருப்தி அடைஞ்சிருவாங்க, வாக்களிப்பாங்க. அப்படி ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு. இல்லை, இது நம்பிக்கை, இது அது உண்மையும் கூட தானே ஒரு நம்பிக்கை அவர்களுக்கு. மூட நம்பிக்கை மாதிரி எல்லாமே நம்பிக்கை தான். நம்பிக்கையில் தான் இருப்பாங்க எல்லாருமே. நம்பிக்கையில் கோயிலுக்கு போகிறாங்க, நம்பிக்கையில் சர்ச்சுக்கு போகிறாங்க, நம்பிக்கையில் மசூதிக்கு போகிறாங்க, நம்பிக்கையில் தர்காவுக்கு போகிறாங்க, நம்பிக்கையில் வந்து பணம் கொடுக்குறாங்க.